செய்வ ஏய் இரு கண்டாலி மேனே மைக்க போடுற பெட்டி ஓடு கருப்பு கருப்பு மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு என் படிவாச சந்தனமும் என் பாட்டே ஆண்டஜாமி நின்று விளையாடுது குங்கம்பட்டி எல்லையிலே உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஒட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட்ட விட்டு நீ கீநாடு இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமாரமா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உடமரா அலறுதுடா அங்கே ஆந்த கத்துதுடா கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரைய வெட்டி இந்த நல்ல கிராமத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ இப்ப வர்றது எந்த குதிரடா விட்டு வாடா கருப்பா சொந்த குதிரை ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா நீ பழுத்தது கலுங்கடியா பார்வை வார்த்தை இத்தி மரம் கருப்பு நீ அள்ளி கொடுத்த சாம்ப சாம்ப இதுவரைக்கு ஒரு அசகு பசகு வந்ததில்லை வராது அன்மேடு வாடா கொஞ்ச நேரம் இங்க வந்துள்ள மக்களுக்கு நீ காமாடு தலமாடு காத்து கடைசி வர காக்கணும் என் சாமி வாடா ஹலோ ஷார்ப் போய் ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி அம்பா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மயில் மீனாட்சி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுமனோ தரே வேண்டும் மனோ தரே இன்னும் மனோ வல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி
கூடியிருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. போடு குத்து பாக்க, குத்து பாக்க. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அத்தாக்கா, ஆமா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அக்காக்கா, நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அத்தாக்க, வீட்டுல தண்ணி ஊத்திட்டு வந்துடுறியா அத்தாக்கா? ஓத்துல கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, குத்தும்பாக்க குத்தும்பாக்க, ஆதி பாட்டேன் பார்த்த குத்தும்பாக்க, குடியிருக்கிற ராசாக்கா, ராசாக்கா என் ஐயாக்கா, ஒரு கிலோ கொய்யா பழம் 50 ரூபா வைக்குதுக்கா. ஒரு குத்தும்பாக்க குத்தும்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? ஏத்தா நீ என்னத்த ஆடிக்கிட்டே இருக்க? தாலி பிரதவ ஆத்தா அப்படி பிராக்டான்ஸ் இப்படி இப்படி ஆடி. ஏய் நீ இந்நேரத்தில் வெட்டிக்கிட்டு கிடந்தா நான் நீச்சல் தண்ணி கொடுக்க முடியாது. இங்கே வர்ற சிவப்பு தட்டானே அதான் அருமை. என்னடா லைட்டு மங்களா தெரியுது? கண்ணாடி கலட்டலடா, லைட்டு ஏன் படுத்தானே? மை சட்டி இருட்டுக்குள்ளேயே உட்காந்து ஏன் அங்கிட்ட அடிச்சு விட்டு போலாம்ட்டு. இவன் யாரா அது? வேல்ராஜ் கேமரா மாதிரி கவட்டுக்குள்ளே எடுக்கிறேன். செக்ஸ் படம் எடுப்பீங்களா அதில்? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. ஒரு திரண்டுருச்சு, ஊரு திரண்டுருச்சு, நாடகம் பார்க்க, நாடகம் பார்க்க. உட்கார், பாட்டை கருத்து போட்ட உட்கார். எக்கோவை ஒரு திரண்டுருச்சு, ஊரு திரண்டுருச்சு, கொங்கம்பட்டி கிராமம், கொங்கப்பட்டி கிராமம். எத்தனையோ கிராமத்துக்கு போயிருக்கேன். இந்த கிராமத்தில் தான் சாதியும் பார்ப்பதில்லை, மதமும் பார்ப்பதில்லை, அத்தனை மக்களும் தாய் பிள்ளை என்று வாழக்கூடிய கொங்கம்பட்டி கிராமத்தார்கள் பாதத்தை எம்கேஆர் தலைவணங்குறேன். இந்த கிராமத்தை பார்த்து மற்ற கிராமங்கள்லாம் மதமும் சாதியும் ஒன்றுதான் என்று அறிய வேண்டும். உதாரணமாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி. அடந்த ஒரு வணக்காடா, அடந்த ஒரு வணக்காடா, வீரமகாளி வீரமாளி 5 ஜடை, 5 சடை, 5 ஜடை பரசிவர, 5 சடை பரசிவடே, ஏ வீரமகாளி, ஏ வீரமகாளி, அழகு ஜடை உனக்கு தோரணையிட, அழகு சடை உனக்கு தோரணையிடே, கோபக்கார சாமின்னு உன்னை வணங்குறேன், கோவக்கார சாமின்னு உன்னை வணங்குறேன். நீ கருப்பேன் தங்கச்சின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 ரச்சு கச்சரா கச்சரா, ஊரு திரண்டிருச்சு, ஒரு 2 ரச்சு யா உள்ள கொங்கம்பட்டி கிராமம், சாதி மதம் பார்க்காம தமிழ் ரத்தம்னு ஒன்னொன்னு ஒற்றுமையாயிருச்சு ராசாக்கா. ஆமா ஒத்துமையாயிருச்சு ராசாக்கா. வாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து விசுதடி, உள்ள வடகாத்து விசுதடி, வாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து விசுதடி, வடகாத்து விசுதடி, வாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து விசுதடி, வடகாத்து விசுதடி, கெட்டவரம் தந்துருவா வீரமகாளி, கெட்டவரம் தந்துடுமா வீரமகாளி, கெட்டவரம் தந்துருவா கொங்கம்பட்டி வீரமகாளி, நீ கோவக்காரிடிய, கெட்டவரம் தந்துடுமா கொங்கம்பட்டி வீரமகாளி, நீ கோவக்காரி. ஆத்தா
எல்லோ 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 எலேலு எலேலம்மா எலேலு எல்லோ எலேலு எலேலம்மா எலேலு மலையாள நாட்டுல கருப்பு டேய் வாடா மலையாள நாட்டுல பேரு சொல்ல பிள்ளை இல்ல அங்க பேரு சொல்ல பிள்ளை இல்ல டேய் வாடா மலையாள நாட்டிலே பேரு சொல்ல பிள்ளை இல்ல அங்க பேரு சொல்ல பிள்ளை இல்லே மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லடா உன்னைய தத்து எடுத்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில 18ஆம் படி கருப்பு மலட்டாட்டு தண்ணியில மலைக்காட்டு தண்ணியிலே அருவா அலறுதுடா ஏன் கருப்பே அருவா அந்த வெள்ளி புடியருவா உன் கச்ச கருப்பு நிறமடா அருவாளருதடா கருப்பு வேகமாடா துள்ளி வாடா அருவா அலறுதுடா உனக்கு கருங்கடா கேக்குதுடா கேட்டவரம் தந்துருமா ஏசாமி கேட்டவரம் தந்துடுமா ஏசாமி கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏசாமி அந்த 18ஆம் படியாந்தியா எனக்கு குலசாமிடா டாய் எல்லோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ மாட்டு வண்டி கட்டி கொங்கம்பட்டி ஆதி கிளவை வளர்த்த உள்ளக்காரி மாடு ஊட்டிய மாட்டு வண்டி கட்டி மாட்டு வண்டி கட்டி கொங்கம்பட்டி ஆதி கிளவை வளர்த்த உள்ளக்காரி மாடு ஊட்டிய மாடு வண்டி கட்டி ஆதிக்கிழமை வளர்த்த புள்ள மாடு 2 கட்டி 2 புள்ள மாடு 2 கட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயம்மா சாயங்காலம் போல வந்தியே எம்மம்மா சாயங்காலம் 10 கிட்டு போற வண்டி ஏமாமா எல்லோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ எலோ எலேலோ எலேல மாமா எலேலோ கை தட்டலாம் சும்மா கிடையாது எந்தெந்த ஊர்ல ஜாமி துடியா இருக்கு அந்த ஊர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த அவன் கேமரா எடுத்து என்ன பண்ண போறான் அவனும் அவன் ஜாமீனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் பொம்பளை பிள்ளை வரும்போது கப்ளிங்க மட்டும் எடு எனக்கு வாட்ஸ்அப் எழுதி விட நான் சீமக்கல்ல மண்டி ஓட்டு கிச்சு அண்ணே மண்டி போட்டு எடுக்கலாமாண்ணே நீ மண்டி ஓட முடியாது முண்டை தண்ணி சிமுண்டு முடிய வச்சு நக்கிடுவேன் சர்றா முண்டை சரிடா இந்த இவங்கெல்லாம் டேய் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு பரிச்சைக்கு அதுதான் கொஸ்டின் நான் வரதான் மண்டி ஓட்டு டீச்சர்கிட்ட எழுதுங்க புழுன்னு இருக்கும் மயிருக்கு படிங்கிற எல்லாரும் படிப்பு அவசியம் படிப்புக்கு முன்னாடி பெத்ததாயதை பெண் சொல்ல கேட்டால் ஒவ்வொரு மகனும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரலாம் நோட்டீஸ் பாயிண்ட் பேரன்பு கொண்டு இங்கே ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க இந்த ஊரில் கொங்கம்பட்டி நான் தான் சொன்னேன் மதம் ஜாதி அப்பாற்பட்டது இந்த ஊருண்டேன் அப்புறம் எதுக்கு இந்த கயிறை கட்டினீங்க கப்ளிங் லைன் பண்ணி வேண்டாம் கிடையாது எல்லா லெவலும் என் தமிழன் என் தமிழச்சிக்கு இடையூறா இதுவரைக்கும் இருந்ததில்லை நாங்கள் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க தான் ஒரு சிலர் போதையின் நுட்பமாக அந்த மதுவனுடைய அரக்கன் உள்ள போந்ததனால் சில தவறுகள் பெண்ணிடம் பண்ணுவான் இந்த தமிழன் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த தமிழன்
எந்த தவறு இதில் கைதட்டினால கூட கயிறை அவுக்கு சொல்லி அங்கிட்டு போய் உட்காரம்னு நினைப்பேன். கெட்ட வய உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? பேர் அன்பு கொண்டு தமிழுடைய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு உலக நாட்டுக்கே பயமுறுத்தி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழர்களே, தானும் நல்லா இருக்க வேண்டும், அடுத்தவரும் நல்லா இருக்க வேண்டும். கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டா காசை வட்டி போடும் உறவுகளே. உண்மைதான்டா பேப்பயமேனே, உண்மைதான்டா. அவன்டா இங்கே வாழை பொறுக்கிறேன். நான் கார் எடுத்ததுக்கு 2 ஒம்பளை பின்னாடி ஓடி பேலை வந்த மாதிரி வந்துட்டு எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டு போயிட்டான். இப்போ டிரைவர் வெட்டி இழுத்து உள்ள படுத்து கிடக்கான். இந்த உலகம் அப்படி. இந்த உலகம் எப்படி போனாலும் பசி என்று வந்தால் மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து வாழக்கூடிய ஒரே குணம் மட்டும் என் தமிழ்நாட்டை மாறாது. அடுத்தவர்கள் பசியை போக்கும் ஒவ்வொரு தமிழனையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்குறீங்க. கைதட்டினால உள்ளவாவே உள்ளவா. நீ ஜெயிலி சாப்பாடு ஓடியாக்க பெத்ததாய்க்கு கறி குழம்புக்கு சாப்பிட்டுச்சுன்னா தட்டை எத்துறேன். தாய் தகப்பன் இருக்க வரை தாய் தகப்பனோட உண்மையான அன்பு தெரியாதுங்க. எங்க ஆத்தா முத்துவள்ளின்னு ஒரு தமிழச்சி இல்லை என்றால் எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு இவ்வளவு பேர் வாங்கியிருக்க முடியாது. எங்க ஆத்தா அவளுக்கெல்லாம் படிக்கல முத்துவள்ளி. அப்போ அதை ஏமாத்தி போடுவேன். எங்கள் ஊர் வயக்காட்டில் தெற்க களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரேங்க் கார்டு இருக்குல்ல, எங்கள் அம்மாட்ட போய் காட்டுவேன். பூராமே மிக மோசம், படு மோசம், நீ பள்ளிக்கூடத்துக்கே வர தகுதியற்றவனே எழுதியிருப்பார் வாத்தியார். எங்கள் அம்மாட்ட காமிக்கும் போது எங்கள் அம்மா இதை என்னப்பான்னு கேட்கும். எல்லாத்துலேயும் நான் முட்டை வாங்கியிருக்கேம்மான்டுவேன். எங்கள் அம்மா சொல்லும், அப்படியே அந்த காலி முனியந்தே உன்னை காப்பாற்றணும், வருஷம் முட்டையாக வாங்கிட்டு வாப்பா, உனக்கு அடக்கூலியில் இருக்க முட்டையை எடுத்து உனக்கு பொறிச்சு தரேன்னு. ஏன்னா அதுக்கு முட்டை எது பாஸ் எது பெயிலுன்னு தெரியாது. ஆனால் இப்போத்தான் அதுக்கு தெரியுது, படிக்காத நம்ம மகனும் உலக மக்கள் அன்பை சம்பாரிச்சிருக்கிறான் என்று. படிக்கலை, எனக்கு படிப்புலாம் கிடையாது. என்னெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஓத்தாங்கம்மான்னு இங்கிலீஷில் எழுதுவாங்க. நான் ஹார்ட்டு போட்டு கும்பிடு போடுவேன். லட்டி ராஸ்கல், ஏண்டா என்னடா சொல்கிறேன்? படிக்காதவர்களுக்கு படிக்காமல் இருக்காத பெரியவர்கள்லாம் இவங்கள்ட்ட உள்ள அறிவு படித்த இளைஞர்கிட்ட இல்லை என்று தான் சொல்லுவேன். நீங்கள் 3 பேர் எந்திரிச்சு போகிறதும் நல்லது. எங்கள் நாடகம் போடணும்னா ஒரு வயக்காட்டை விற்கிற செலவு வரும், நீ வித்துருவ, ஓடிரு போற. டேய் சூத்தூத்தி போடா, பிள்ளை வத்திருக்க புழுண்டு பிள்ளைக்கு முடி சத்துணு ஊட்டு கொடுக்க சொன்னால் நீ சீரியலை பார்த்துக்கிட்டு பாரு, ஹோமியம் மாதிரி இருக்கேன். குழந்தைகளை வளர்ப்பு மோசம். அப்போ பால் கொடுத்துட்டா பொம்பளை அழகு கட்டு போயிருமா? ஆமாம், உன்னை டெல்லி அழகு போட்டிக்கு கூப்பிடுறாங்க, நீ இப்படியே நடப்ப, கரைச்சா புடிச்சா கிரிச்சுன்னு களை எடுக்க போகிறதுக்கு உனக்கு என்ன அழகு, மயிர் அழகு? பிள்ளைக்கு பால் கொடுத்தா தான் பிள்ளை ஆரோக்கியமாக வளரும். ஆமாம், இவன் விழுந்துட்டு கொடுத்துட்டாலும் மயிர், நீ என்னத்தை கொடுப்ப? ஓசத்தை கொடு. நகைச்சுவை பண்ணிட்டாரா மயிர். குழந்தை தாய்ப்பால் அவசியம். வயக்காட்டில் வேலை பார்த்து களை எடுக்கும் போது மகன் அழுதால் ஓடியாந்து பணங்குட்டி கீழே அடக்கிற தொட்டியை பாப்பா தாய். அந்த குழந்தை தான் இன்னைக்கு அறிவாளியாக திரிகிறது தமிழ்நாட்டிலே. இன்னைக்கு அழகு கொட்டு போகும்ண்டு பவுண்டாக்கான அலசி விட்டு ஆவின் பாலை காய்ச்சி கிரிச்சு பிடிச்சான குலுக்கி ஒரு லப்பரை மாட்டி பிள்ளைகிட்ட கொடுத்துரு. அவன் வலிக்குது மிச்ச பாலை கணவன் குடித்து விடுகிறான். கேனில் உள்ள பாலை சொன்னேன். அதுதானே பூராமே சாமி தான்டா. நான் வந்துட்டாலே என் சாமி பூரா இங்கே தான் நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நாடகமே அருள் பிடிச்ச மாதிரி இருக்கணும்டா. பால் குடிக்க போதெல்லாம் சாமி வருப்பாடா. ஆமாடா, பால் தாயினுடைய பாலை பிடிச்சதுனாலதான் அந்த மகன் பெரிய ஆளாகி அருள் பிடிச்சி சாமி ஆடி 10 பேருக்கு விபூதி எழுதி கொடுக்குறேன். அதுதான்டா இதுக்கு மேலே வசனம் மறந்து வச்சுடா. இவன் இந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு போக மாட்டேன். பெண்களுக்கு ஒன்று கேட்குறேன். ஆத்தா, உங்கள் கணவர் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரை 4 டிவியில் இப்படி பேட்டி எடுத்தா நீ பெருமையாக சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் பேட்டி எடுத்தாங்க, பொம்பளை அப்படியே சீரியல் பார்த்துருந்த பொம்பளை, என்ன சேனல்? பெரிய சேனல் மேடம், வேர்ல்டு பூரா போகும். அப்படியா, எதை பற்றி பேசணும் சார்? உங்கள் புருஷன். என்னது? உங்கள் புருஷன் பேட்டி எடுக்கிறாங்க. 4 பிள்ளை பெற்றீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மா சொல்லுது, என்னத்தை 4 பிள்ளை அவன் இருக்க மாட்டேன்ட்டேன், அவங்க அப்பேன் 2ஓட போதும்ட்டேன், 3ஆவதுக்கு முணுமுணுண்டு
விறகு வெட்டும் போது பாஞ்சிட்டேன். மூணோட போதும்னு பார்த்தா பெரியாஜிபத்துலேருந்து பெத்து தூக்கிட்டு வரும்போது இடவெளியை மறைச்சு 4வது ரெடி பண்ணிட்டேன். இடைவெளி என்ன நடந்திருக்க? இடவெளியில் ஜல்லி அடிச்சு காங்கிரீட் போட்டிருப்பாங்க. நீ பொத்திட்டு உட்காரு மயிருமேனே. உங்கள் கணவரை நீங்கள் இந்த பிறவியில் கிடைச்ச புண்ணியமாக நினைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, அவன் முதல்ல தொலைஞ்சிட்டான்னா எனக்கு இந்த கடங்கப்பிலாம் அடைக்கணும், அதுக்காகத்தான் அவனை கஞ்சி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தாய் மனதிலே வேதனை இருக்கு. ஏன்? ஒரு சில ஆண்கள் நடந்துக்கிற முறையை பொறுத்து. குடியினால் இன்னைக்கு எத்தனை குடும்பம் தற்கொலை செய்து கொண்டிருக்கு இந்த தமிழகத்திலே. குடிய மரங்க அப்படித்தான் ஒரு ஊரில் குடிய மரங்கன்ட்டு ஒரு ஆள் எந்திரிச்சு கணேஷ் புயலை போடலாமான்ட்டு. கணேஷ் புயலை போடு, கணேசனே போட்டுறாரு. ஒரு மனிதன் தப்பு பண்ணாத மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது. போராமல் இருந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் பொங்கி எழுந்து வாழ கற்றுக்கிட்டால் நீ வாழலாம். போராமை நம்மளை பேசுகிறான்னு வீட்டுக்குள்ளே முக்காடு ஓட்டு படுத்தினா உன்னை சேர்த்து எரிச்சுட்டு போயிடுவேன். முடிஞ்சு போ, யாருதான் இல்லை. அதனால் ஒரு பாட்டு பாடிக்கிடுவோம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏவுகணை நாயகனே நாயகனே ஏவுகணை நாயகனே, இளைஞருடைய வழிகாட்டியே. ஏவுகணை நாயகனே, இளைஞரோட வழிகாட்டியே. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்கலாம். தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. அட தென்பாண்டி ராமநாடு தேசபிதா அப்துல் கலாம். பின்மீது கனகேவினார், பின்மீது கனகேறினார். தமிழக மண் மீது புகழ் தூவினார். தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்ககலா. தென்பாண்டி அட சிவகங்க தாண்டி போனா மானாமதுரை பார்த்திவனூர் பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல்கேட்டா கம்பி தூக்கிருச்சு வண்டி கிளம்பிருச்சு அட 4 ரோடு வலது ஊரா ராமநாடு நேரா போனா பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அட இடது ஊரா அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். இந்த கைதட்டின ஆள் மட்டும்தான் தமிழ்நாடு, நீங்க ஒரு ஆந்திராவை ப்ரோ. அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது எம்கேஆர் எனக்கு பெருமை. உங்களுக்கு பெருமையா இருந்த கைதட்டுங்க. இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் உட்காந்துங்களே என்ன கைதட்டலாம் மேடம். மேடைக்கு காவல்துறைக்கு அதிக விழிப்புணர்வு படுத்துகிற ஒரே பாப்புன்னா நான் தான். தலைக்கவசம் உயிர் கவசம் நீங்கள் எரியிட்டீங்களே என்ன தட்டுங்க, கை தட்டலாம். அப்புறம் எப்படி என்னப்பு நாடா வேணாம்ன்றியா என்ன? வா
எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம். அவ்வளோதான். இப்போ 100 ரூபாய்க்கு அவ்வளோதான். இப்போ தான் அப்துல் கலாம் ஐயா பாடினேன். அப்துல் கலாம் ஐயா என்ன ப்ரோ நீ பிரித்து பார்க்குறேன்னு நான் பாடிட்டேன். எல்லாமே ஒன்று தான். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒன்று தான். தமிழன் என்பது அதுதான் ஒன்று. முடிஞ்சு. இப்போ தானே சொன்னேன். அதுக்குள்ளே உனக்கு பொச்சு பொச்சுன்னு அரிக்குதா? கடுப்பேத்துறா ப்ரோ. விபூதி அள்ளி போட்டேன்னா ஓதம் 12 டன்னா ஆகி போகும். ஆஹா. மனிதனுக்கு மனிதன் தான் ஆதரவு. ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறான் என்றால் ஒரு மனிதன் தான் போய் தூக்க வேண்டும். அது அன்றைய காலத்தில் இருந்துச்சு. இதே கிராமத்தில் கருப்புசாமி வீட்டில் படப்பு எரியுதுன்னா ஊர் சனம் பூரா கம்மாயில் விழுந்து குடத்தை மோந்து ஊற்றி அணைப்பேன். இப்போ ஒரு ஆள் விட்டு வைக்கப்படப்பு புரியட்டும், அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி எரியுது, நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஐயோ வீடெல்லாம் எரியுது, எரியட்டும். அவன் அன்னைக்கு எனக்கு கணேஷ் புயலை கொடுக்கல, எரிஞ்சு சாம்பலாக போகட்டும். மயனை எழுப்பி விடுறேன், ஓடி போய் பாரு சித்தப்பா வீடு எரிஞ்சிருச்சான்னு. அவன் ஓடி போய் பார்த்துட்டு, ஆமாப்பா சுத்தமாக எரிஞ்சு வச்சு. ஆப்பாடா நாளைக்கு கடா வெட்டிடுவோம்டா. இந்த பாரு. வா 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 போய் பிளாக்கில் போடு. மது என்ற ஒரு அரக்கனை என்னைக்கு தமிழகத்திலே ஒழிக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் மன நிம்மதியோடு என் தாய்மார்கள் வாழ்வாங்க வாழ்வாங்க வாழ்வாங்க. இதே உண்மை. அரசாங்கம் மதுவை விற்கத்தான் செய்யும். இப்படி ஆளுக இருக்க வரைக்கும் கிட்னி அடியாகத்தான் செய்யும். போ மீனாட்சி மிசினாட்சி பதவி படு. வர கொண்டு போய்ங்கிறாங்கல்ல. நின்னா ஊருக்கு பாரமாத்தியா இருக்கு. அண்ணே அண்ணே போனே உள்ள கொண்டு போய் கப்ளிங் காட்டி படுக்க போறான். குடி குடி குடியை கெடுக்கும், உடல் நலத்தை கெடுக்கும். பாட்டில் இருந்தாலும் அந்த எழுத்தை முத்தமிட்டு குடிப்பதில் தமிழன் தவறுவதில்லை. உண்மைதானப்பு? எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். கணேஷ் போயில பாக்கெட்டை பாரு, அப்படியே வாய் வெந்து அப்படி எலும்பா போட்டிருப்பாங்க. நம்மால் அச்சரா வாடா போயில அப்படி போட்டு அப்படியா பெரிய மயிரை அதிசய பூலாக்கா போடுவாங்க. தான் மாடு அத்துட்டு போயிடும். என்ன அதுக்குள்ளே வச்சு தேய்ப்பாங்க? அப்போதான் உப்பு கொஞ்சம் சேரும். மயிர் மேனை வேற எதில் வச்சு போடுவேன்? அதுக்குள்ளே கம்பு கூட்டில் வச்சா போடுவேன். இதில் சில பேர் வந்து இடத்த மாற்றுவேன். மச்சான் உதட்டில் இங்கே வச்சேன், அப்புறம் பொத்து போச்சு, இப்போ மேலே, அப்புறம் பொத்து போச்சு, இப்போ கடகா அரிச்சிருச்சு, இப்போ வெதரில் வச்சுக்கிறேன். வெதரில் எப்படி வைப்பாங்க? உள்ளவா கீறிட்டு வச்சு. ஐயா வேற வழியில் உன்னை மறக்க உன்னை தொடைய வேண்டும். எல்லாரும் வெதரில் வைங்க. பொம்பளை ஊரா இதெல்லாம் செஞ்சுச்சுன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருவே. ஒவ்வொரு வீட்டில் பொம்பளை இதே செய்துன்னு வை. புரிஜியம் ஃபில்டர் பற்ற வைக்கிறேன், கொண்டாடி ஏக்குது, எனக்கு ஒரு ஒன்று கொடு. புரிஜியம் கணேஷ் மேலே போடுறேன், எனக்கு ஒரு போட்டு குடியா. புரிஜியம் பீர் அடிக்கிறேன், எனக்கு ஒரு பக்கெட்டில் முன்னால் ஊற்று. அந்த குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கணவன் எத்தனை தவறு செய்தாலும் வீட்டில் உள்ள குழந்தைகளையும் நம்மளையும் பாதுகாப்பதில் என் தமிழச்சி தவறுனதே கிடையாது. இதுகளுக்கே முதல் செலவைக்கணும். நான் பெண்களை ஏன் உயரவ பேசுகிறேன்? நீங்கள் தாத்தா பிரிச்சில் கொண்டு போய் 50 ஜாமான் வைக்கிறது நீங்கள் தாத்தா. இதுக்கே நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற. அந்த பிரிச்சில் போய் என்னென்னத்தை வைக்கிற? துவையா அம்மிக்கல், துவைச்ச பாவாடை. அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கி உள்ளே வச்சிருச்சு. கனகனன்னு குதுகுதுன்னு வருது. உள்ளே வச்சா கொஞ்சம் கட்டியாக வரட்டு விட்டு என்னத்தை சொல்லு. உன் செருப்பு கொண்டு உள்ளே வச்சிடுற. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கட்டின கணவர்களை எவ்வாறு மனைவி நீங்கள் மதித்து பாசங்காட்டி நிற்கிறீங்களோ வளர்க்குறீங்களோ, அது வளர்த்து விட்டால் கணவன் மற்ற ஒரு கப்ளிங் தவ மாட்டான். ஐ வாண்ட் ரிவெஞ்ச். உனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா நொப்பத்தாவை போய் வேணாம் சுடுகாட்டில் படுன்னு. உண்மைதானே? கட்டின கணவர் என்பது லேசு கிடையாதுனே. நீ வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நோத்தாங்குமான்னு பேச்சு வாங்கணும் 100 ரூபா காசுக்கு. பெட்ரோல் இல்லாமல் போயிடும், வண்டியை தள்ளிட்டு போகணும், கடையை அடைச்சி போடுவாங்க,
பிளாக்கில் எங்கிட்டா ஓட்டணும்னு இருந்தா தேன்றாட்டை எடுக்கிற மாதிரி இப்படியே தெரியணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு சரக்கு அடிக்கிறதும் கஷ்டம்தான் ப்ரோ. சரக்கு அடிக்க கவனிச்சியா? இந்த 150 ரூபா வச்சுருக்கவேன் யாராவது ஓசி கட்டுவேன்னு ரொம்ப பில்டப் பண்ணுவேன். சரக்கை வாங்கி வெதருக்கு நேரம் சொருவி அப்படியே யாராவது பார்த்துக்கிட்டாங்கன்னா துண்டை இப்படி போட்டுக்குவேன். போட்டு என்ன மச்சான் வயிறு சரியில்லை மச்சான் சரக்கு அடிக்கிறதுக்கு போய் கட்டிங்க போய் கப்பலை ஊற்றுவேன். பக்கத்தில் ஒருத்தர் வெளியே இருந்திருப்பேன் தெரியாது. அண்ணே எனக்கு ஒரு கட்டிங் சொன்னோடனே வேகமாக குடிப்பேன், கப்பு ஓட்டையாயிரும். இதுக்கு மேலே ஒரு மன கஷ்டம் எங்கேயும் வரக்கூடாது. குடி அதை பற்றி ஒரு சாங்கு பாடுறேன். இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு இதை கேட்டுட்டு ஒரு 4 பேர் திறந்தனாலும் வேணா முன்னே குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. இந்த குடினால ஆசையா கட்டுன மனைவி உனக்கு பிறந்த பிள்ளை உன்னைய பெத்தவுக எல்லாருமே இந்த பழம் போன இந்த குடினால என்னே என்னே என்னே. இன்னைக்கு பல குடும்பம் குடினால தெருவில் வாடுதுன்னே. குடிச்ச வாழ்ந்த வாழ்க்கை போதும் முன்னே திருந்தி வாழ்ந்த இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போற முன்னே. கொஞ்ச நாளைக்கு குடிய வெட்டு வாழ்ந்து பாருன்னே. நீ புனிதமான மனுஷனா போய் சேருவன்னே. வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆஜே மனைவி உள்ள உங்க அப்பே ஆத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள தங்க 10 வயசு புள்ளே ஏன் தங்கம் 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஜ்மார்க்கட குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ரூபாய் இருந்தா ஏ ராஜா எங்க ஐயா 100 ரூபாய் இருந்தா ஏலங்க எங்க ஐயா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. அதே மனைவி உள்ள உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால அட தெருவில் வாடுமே. ஏன் சொல்றோம்னா முதல்ல காவல்துறை அதிகாரியா சொல்லுவாங்க தலை கவசம் போடுங்க உங்க உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை. அவர்கள் பணியை அவர்கள் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். உலக நாட்டிலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை தான். இதே உண்மை. முக்குக்கு நின்று இன்னைக்கு மறைச்சிக்கிட்டு ஹெல்மெட் இருக்கா ஆர்ச்சி புக்கு இருக்கா எல்லாமே என்னப்பா அதுக்கு கைதட்டுற அவரை க்ளோஸ் பண்ணி எடுத்து அக்யூஸ்டே அவர் தான்டா. அனுபவப்பட்டிருக்கியா இல்லை மாட்டு வண்டி கட்டிவிட்டியா? காவல்துறை அதிகாரியாட்ட நம்ம பேரம் பேசலாம். ஐயா 200 ரூபா இருக்குயா 150 ரூபா இருக்குது டானிக்கு வாங்க வந்தேன் 70 ரூபா இருக்குது அப்படியா சரின்னு போடா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ என்ன வேணால் கிருத்துரம் பண்ணு. முதல்லாம் பைக்கை அப்படியே கீழே சாட்சிலாம் எடுப்பாங்க இளைஞர்கள். கர்ரு புர்ரு ஊ
அப்படியா? ஏட்டே அவனுக்கு ஒரு 12,000 போட்டு விடுங்க. TN 4345 திருச்சி பிடிச்சி கரைச்சி. இவர் விற்கும் போது முண்டைக்கு சட்டி கலந்தோம். விற்கும் போது பெருமையாக சொல்லுவேன், என்ஃபீல்டு ப்ரோ, மைலேஜ் நல்லா கொடுக்கும், சவுண்டு நல்லா ரதமாக இருக்கும், புட்டு புட்டுன்னு. எவ்வளோ சொல்கிறீங்க? 170க்கு வாங்கினேன், 1 வருஷம் ஓட்டியிருக்கேன், 130 தான் தர்றேன். அப்படியே 130 கட்டியாச்சு. ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன், 2,30,000 இருக்கு. உங்கள் 2,30,000 ஃபைன் இருக்கு. அப்படியா? மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வாங்க, வண்டியை கொண்டு வந்து குழுவாட்டுங்க, ஊற்றுங்க, தீய வைங்க. எரிஞ்சிருச்சு. சாம்பலை போச்சுட்டு வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா. சோழி முடிஞ்சு. அப்புறம் என்னடா பண்ண சொல்கிறேன்? நான் தாண்டா ஆரம்பிச்சு விட்டேன் ஓம் சக்தியை. டிரைவரம்மா டிரைவர். ஓம் சக்தி பராசக்தி சொன்ன வாக்கெல்லாம் பழிக்கும். குத்தாட்டம் போட்டுக்கிட்டு போகிறேன், ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட குத்த போதுன்ட்டு அந்த தண்டி பசை சாச்சு போட்டுவிட்டு பொம்பளையை சேட்டச்சு வச்சுருக்கு. ஓம் சக்தி கோயிலுக்கும் போது சாஞ்சிருச்சு இந்த வண்டி கிரிச்சு. ஏன் சாஞ்சிச்சு? ஓட்டுநர்கள் என்பது உங்கள் வீட்டு கிள்ளிக்கரை அல்ல. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து உள்ளே அமர வைத்து உங்களை தூங்க வைத்து பத்திரமாக எடுத்து செல்வதில் 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர்கள் அத்தனை பேரும். அவர்கள் கவனம் செதறக்கூடாது. ஓம் சக்தி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறேன். லவர் நீ பாட்டுக்கு டூர் போகிறோம்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பிள்ளையை உதட்ட கடிச்சு மசத்தை பிடுங்கினேன்னு இருந்தேன்னா அப்புறம் டிரைவர் வெறி குண்டு கப்ளிங் அலைவேன். இவன் போய் லவரை போட்டு பிணையிறானே, புரட்டா பனைஞ்ச மாதிரி பிணையும் போது டிரைவர் ஓட்டிகிட்டே போகிறவன், எனக்கு மட்டும் தர்றீங்களா கட்டாங்கன்னு கீருக்கு பதிலாக அவன் கீரை போட்டு வண்டியை சாச்சு. கடைசியில் வஞ்சியை சாச்சாலும் இந்த லவ்வர் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டே சாக மட்டும் விட மாட்டேன். கடைசியில் டொங்காசு போடாமல் போக மாட்டேன். கடைசியில் அந்த கீருக்கு என்ன ஆயிருக்கா? கீருக்கு வந்து மையத்தை பிடுங்கி 20 ரூபாய். ஓட்டுனுடைய கவனம் செதறுவதை தவிர்ப்பீர். நல்லதொரு பயணத்தை செய்வீர்கள். வளமுடன் வாழ்க வாழ்க வாழ்க. உண்மைதான். சாமியை கொண்டு வந்து நிப்பாடிவிட்டு மற்ற வேலைகளை பார்க்குறேன். எல்லா கோயில்லையுமே கதவுகளை திறந்து வைத்து தீவாரணை காட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க.